guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இந்த மாதிரி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர காரணமே இல்லாம வெறுக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே உனக்கு உதவி தேவைப்படும் போது அது கேட்காம சைலண்டா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ அதனுடைய மீனிங் பாருங்க, இல்லாஜிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன்னா, இல்லாஜிக்கல் அப்படிங்கிறது என்ன, லாஜிக்கே இல்லாம, அதாவது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் இல்லாஜிக்கல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய மீனிங் இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிறது இல்லாஜிக்கல் அப்படிங்கிற அர்த்தம் தந்துரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பேசணும், எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணி பேசணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. சரி, இப்போ இந்த இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சம்திங் கன்ஃபியூசிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, புரியலை அப்படின்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசலாம். ரெண்டாவது பாருங்க, டிஸ்அக்ரி. ஒரு விஷயத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறதுலையாக இருக்கலாம். உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசலாம். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஹர் எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸ் நோ சென்ஸ் அட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதனுடைய மீனிங் என்ன, அவளினுடைய விளக்கம், அவளினுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது அர்த்தம் தரக்கூடியதாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்னால நோட் பண்ணிங்களா, இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசுவோம், ஒரு விஷயம் வந்து லாஜிக்கலாக இல்லாமல் இருக்கும்போது, இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிறத சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது, இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல இட்டுக்கு பதிலாக ஹர் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்கோம், இட்டுக்கு பதிலாக. ஸோ இட்டு மட்டும்தான் இந்த ஃப்ரேஸில் வருமா, இந்த சென்டென்ஸில் வருமா அப்படின்னா கிடையாது. இட்டுக்கு பதிலாக மேபி அது ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஐடியாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது சென்டென்சஸில் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, அல்டர்னேட்டிவ்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதாவது இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரியான சென்டென்சஸும் நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்க, தட்ஸ் இல்லாஜிக்கல் அப்படின்னே சொல்லலாம். இட் மேக்ஸ் நோ சென்ஸ்க்கு பதிலாக தட்ஸ் இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐ டோன்ட் கெட் தட்னா எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். எனக்கு புரியல, எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கும்போது ஐ டோன்ட் கெட் தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். தட்ஸ் கன்ஃபியூசிங், அகெயின் எனக்கு குழப்பமாக இருக்கிறது அப்படிங்கும்போது தட்ஸ் கன்ஃபியூசிங். ஸோ இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு பதிலாக இந்த 3 ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். இன்னைக்கு இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிறத சென்டென்சஸில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். வெளியே செல்ல வழி மேலே இருக்கும்போது கீழே செல்வதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மேலே எக்ஸிட் இருக்கும்போது கீழே போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கீழே செல்வதில் அர்த்தம் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். இட் மேக்ஸ் நோ சென்ஸ், கீழே செல்வதில் அப்படிங்கிறனால டு கோ டவுன். எப்போ வெளியே செல்ல வழி மேலே இருக்கும்போது அப்படிங்கிறத when the வெளியே செல்றதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத exit அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? when the exit is மேலே அப்படின்னா upstairs அப்படின்னு சொல்லலாம். upstairs. ஓகே, ரீட் பண்ணுங்க. it makes no sense to go down when the exit is upstairs அப்படின்னு சொல்லணும் இல்லையா. Let's see the next one. சிறிய விஷயத்திற்காக வாதிடுவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வரும். நீங்களே சொல்லுங்க என்ன வரும்னு. இட் மேக்ஸ் நோ சென்ஸ், இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு ஆர்கியூ, வாதிடுவதில் அப்படின்னா ஆர்கியூ, ஓவர் சிறிய விஷயத்திற்காக something
small. Read பண்ணுங்க. It makes no sense to argue over something small அப்படினு சொல்லணும். அடுத்தது இரவு முழுவதும் தூங்காமல் படிப்பதில் அர்த்தமில்லை. ஸோ இந்த அர்த்தமில்லை அப்படிங்கிறது என்ன வரணும்? It makes no sense. It make no sense to படிப்பதில் study தூங்காமல் அப்படிங்கும்போது it makes no sense to study இரவு முழுவதும் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். all night தூங்காமல் அப்படின்னா without sleeping. okay, it makes no sense to study all night without sleeping அப்படினு சொல்லணும் இல்லையா? அடுத்தது உங்கள் தவறுகளுக்கு மற்றவர்களை குற்றம் கூறுவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கோம். உன் தவறுக்காக மற்றவங்களை குறை சொல்லாத, குற்றம் சொல்லாத அப்படின்னு சொல்றது. ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் என்னதான் வரும்? அர்த்தம் இல்லை அப்படின்னா இட்ஸ் illogical. இந்த இடத்துல இட்ஸ் illogical அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இட் மேக்ஸ் நோ சென்ஸ், அதுக்கு பதிலாக illogical அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் ஆல்டர்னேட்டிவ்ஸில் பார்த்துருக்கோமா, அதனால இந்த இடத்துல மட்டும் நான் illogical போடுறேன், ஒரே அர்த்தம் கொடுத்துரும். ஓகேவா? இட்ஸ் illogical டு குற்றம் கூறுவதில் அப்படின்னா blame, டு blame மற்றவர்களை, others எதுக்காக? உங்கள் தவறுகளுக்கு அப்படிங்கும்போது for your mistakes. ஓகேவா? இட்ஸ் illogical to blame others for your mistakes அப்படின்னாலும் it makes no sense to blame others for your mistakes அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? அடுத்தது முயற்சி செய்யாமலே தோல்விக்கு பயப்படுவதில் அர்த்தம் இல்லை. முயற்சி செய்யாமலே தோல்விக்கு பயப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ இதை it makes no sense to பயப்படுவதில் fear, தோல்விக்கு fear failure, முயற்சி செய்யாமலே without trying. It makes no sense to fear failure without trying அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுல எந்த அர்த்தமுமே இல்லை அப்படி சொல்கிறோமா? ஸோ இதை எந்த அர்த்தமும் இல்லை. இட் மேக்ஸ் நோ சென்ஸ் ஒப்பிடுவதில், மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில் அப்படின்னா compare yourself to others. மற்றவங்க கூட ஒப்பிடுவதில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? it makes no sense to compare yourselves to others அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இலக்கில்லாமல் வேலை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. வேலை செஞ்சால் மட்டும் பத்தாது, அதுக்குன்னு ஒரு கோல் வேணும். அந்த கோலே இல்லாமல் வேலை பார்க்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை இங்கே நான் இட்ஸ் illogical அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இட்ஸ் illogical to work, இலக்கில்லாமல் அப்படின்னா without a goal. It's illogical to work without a goal அப்படினாலும் சேம் மீனிங் நமக்கு கொடுத்துரும். அடுத்தது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட்டாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை அர்த்தம் இல்லை அப்படின்னா இட் மேக்ஸ் no sense, it makes no sense to கவலைப்படுவதில் அப்படிங்கறனால worry, it makes no sense to worry விஷயங்களை பற்றி, sense to worry about things. நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத
things you can't control. It makes no sense to worry about things you can't control அப்படினு சொல்லணும். Let's move on to the next sentence. உறுதி இல்லாத ஒன்றுக்காக எப்பவும் காத்திருப்பதில் அர்த்தமில்லை அப்படின்னு சொல்றோமா. ஸோ இத அர்த்தமில்லை அப்படின்னு என்னன்னு உங்களுக்கே தெரியும். It makes no sense. காத்திருப்பதில் sense to wait. எப்பவும் forever. It makes no sense to wait forever. எதுக்காக? உறுதி இல்லாத ஒன்றுக்காக. For something. உறுதி இல்லாதது, உறுதி இல்லாத ஒரு விஷயம்னா அன்செர்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை அன்செர்டன் சொல்லுவோம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு வெயிட் ஃபார் எவர் ஃபார் சம்திங் அன்செர்டன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உதவி தேவைப்படும் போது நீ சைலண்டாக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸை எப்படி இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லைனா இட்ஸ் லாஜிக்கல் எது கரெக்டாக சூட் ஆகுமோ அது போட்டு இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த சென்டென்ஸ், காரணம் இல்லாமல் ஒருவரை வெறுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. காரணம் இல்லாமல் ஒருத்தரை வெறுக்கிறோம் அப்படின்னா அது அர்த்தமே இல்லை இல்லையா? அர்த்தம் இல்லை அப்படிங்கும்போது இட் மேக்ஸ் நோ சென்ஸ். வெறுப்பதில் டு ஹேட் ஒருவரை, டு ஹேட் சம்ஒன். காரணம் இல்லாமல் someone without reason. read பண்ணுங்க. it makes no sense to hate someone without a reason அப்படினு சொல்லணும் இல்லையா? அடுத்தது, உண்மை தெளிவாக இருக்கும்போது பொய் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மை தெளிவா தெரியும் போது பொய் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இதை பாருங்க, எந்த அர்த்தமும் இல்லை. இது என்னன்னு போடணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. it makes no sense. it make no sense. பொய் சொல்வதில் to lie. எப்போ? உண்மை தெளிவாக இருக்கும்போது when the truth னா உண்மை இல்லையா? truth, when the truth is தெளிவாக இருக்கும்போது அப்படி சொல்லும்போது truth is obviously சொல்லுவோம். obvious அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. it makes no sense to lie when the truth is obvious அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இதோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சூப்பராக இந்த லெசனை பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்? இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு உண்டான மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.